கலியுக கபால மோட்சம். நமது ஆதிபிதா கர்த்தாதி கர்த்தர் மேவழி சாலையாண்டவர்கள் நமக்காக இறக்கி அருளிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் ஞானமுறையீடு என்ற பாடலில் ஓங்கார தொனியான கபால தே சிறு வழியறியார் ஆங்காரங்கொண்டே மணியாட்டி அழுத்தோடி சலித்து சாங்காலம் தலையோட்டையுடைக்கும் சண்டியர்களை வீட்டே பாங்காயிரையே உம்மிடம் காவர் பாடது தேடுகின்றேன் என்ற பாடல் வரிகளை நமக்காக இறக்கி அருளியுள்ளார்கள். இந்த பாடலுக்கு பின்னால பார்த்தோம்னா ஒரு வரலாறு இருக்குதுன்னு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ராஜகம்பீரத்தில் ஆண்டவங்க மிகவும் சாதாரணமாக யாதொரு துணையுமின்றி விஞ்ஞானத்தை நடத்தி வந்தாங்க. ராஜகம்பீரத்திற்கு வடக்கே மதுரைக்கு போகிற சாலையில முத்தனேந்தல் என்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஒரு மடத்துல சாமியார் ஒருவர் இருந்தார். சாமியார் இறந்து போய்விட்டார், சாமியாருக்கு கபால மோட்சம் கொடுக்க போவதாக சொல்லி சாமியாரின் பிணத்தை புதைக்குழியில் இறக்கி உப்பு, பச்சை கற்பூரம் முதலியவற்றை கழுத்து வரை போட்டு ஒரு மூட்டை நிறைய தேங்காயை எடுத்து அவர் தலையில போட்டு உடைத்தாங்க. சாக்கில் இருந்த தேங்காயெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் சாமியாரின் மண்டை உடைந்து கபாலம் திறக்கவில்லை. பின்பு எல்லோரையும் அரகரா சிவசிவா என்று மேலே பார்க்க சொல்லிவிட்டு தேங்காயை உடைக்கிற மாதிரி அந்த மடத்து ஆசாமிகள் ஒரு கடப்பாறையை கொண்டு மண்டையில் அடிக்க சாமியாரின் மண்டை உடைஞ்சு போச்சு. உடனே கடப்பாறையை மறைத்துவிட்டு கபால மோட்சமாயிற்று என்று சொல்லி கோஷமிட்டு எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார்கள். கடப்பாறையில் சாமியாரின் மண்டையை உடைத்த செயல் கூடியிருந்தவர்களுக்கு தெரியாமலே லாவகமாக அப்படி செஞ்சிட்டானுங்க. இந்த மாதிரி நடந்த இந்த தகவலை நம்ம தெய்வம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. மண்டையில தேங்காயை உடைத்ததே கொடுஞ்செயல், மேலும் ஆயுதம் கொண்டு கபால மோட்சம் என்று சொல்லி மண்டையை உடைத்தது அதுவிடும் கொடுஞ்செயல் அல்லவா என்று கூறி மனம் துடித்து போனார்கள். ஏனெனில் ஒருவர் இறந்து விட்டாலும் உடம்பில் உள்ள அணுக்கோடிகள் எல்லாம் சாவதற்கு நேரமாகுமாம். ஆகவே இந்த செயலை உயிரோடு இருக்கிறவனை மண்டையில் கடப்பாறையால் அடித்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் என்று ஆண்டவர்கள் விரித்துரைத்துள்ளார்கள்.